உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள். இன்று சதுர்த்தசி திதி, மூல நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நோய், ரிஷபம் சாந்தம், மிதுனம் ஆதரவு, கடகம் பெருமை, சிம்மம் சினம், கன்னி நிறைவு, துலாம் ஈகை, விருச்சிகம் அன்பு, தனுசு முயற்சி, மகரம் தனம், கும்பம் இன்பம், மீனம் உறுதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய வலம்புரி சங்கை பற்றி பார்க்க போகிறோம். வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு என்பது லக்ஷ்மியினுடைய அம்சம். வலம்புரி சங்கு இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமியின் அனுக்கிரகம் இருக்கும். வலம்புரி சங்கு இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமியின் பார்வை இருக்கும். வலம்புரி சங்கு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது என்று சொல்கிறது. திருப்பாற்கடலை கடையும் போது வரக்கூடிய அற்புதமான பொருட்கள், நிறைய பொருட்கள் வந்தது. கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, அக்ஷய பாத்திரம் வந்தது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பொருட்களில் வலம்புரி சங்கும் உண்டு. அது அதிர்ஷ்டம் நிறைந்தது. வலம்புரி சங்கு வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்தது. சில விஷயங்கள் இருக்குது. ருத்துராட்சம் நாங்கள் கட்டியிருக்கிறோம். ருத்துராட்சம் என்பது சிவனின் அம்சம். ருத்துராட்சம் இருக்கிற இடத்துல சிவனினுடைய கண் ருத்துராட்சம், சிவனினுடைய நெற்றிக்கண் ருத்துராட்சம் என்று சொல்வார்கள். ருத்துராட்சம் என்பதின் சிவ அம்சம். சாலக்கிராமம் என்று சொல்வார்கள். சாலக்கிராமம் என்பது உருண்டை வடிவில் இருக்கும். அது விஷ்ணுவினுடைய அம்சம். அதே போல் வலம்புரி சங்கு என்பது மகாலட்சுமியின் அம்சம். வலம்புரி சங்கு லட்சுமியின் அம்சம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது வலம்புரி சங்கு. அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் வேணும். உழைப்பும் முயற்சியும் மட்டும் ஒருவனை முன்னேற்றி விடாது. உழைப்பு முயற்சியோடு சேர்ந்து அதிர்ஷ்டம் என்கின்ற ஒன்று சேரும் போதுதான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்றது. அதிர்ஷ்டம் மட்டும் முன்னேற்றாது. கடினமான உழைப்பு இருக்கணும், நல்ல முயற்சி இருக்கணும். இந்த உழைப்பு முயற்சியோட அதிர்ஷ்டம் என்று ஒன்று இணையும் போது
வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்றது. அப்போ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் என்று பூமியில் சில பொருட்கள் இருக்குது. சில பொருட்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள். இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களில் முதன்மையானது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும். வலம்புரி சங்கு இருக்கக்கூடிய இடத்தில் கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, காரியத்தடை, செய்வினை, சூனிய தோஷங்கள் எதுவும் அண்டாது என்று சொல்வார்கள். அதனால் எல்லாரும் ஒரு வலம்புரி சங்கை வீட்டில் வாங்கி வையுங்கோ. வலம்புரி சங்கு பெருசாக இருக்குது, பெரிய சங்கு இருக்குது, கையளவுக்கு இந்த அளவு பெரிய சங்கு இருக்குது. சின்னனா 1 இன்ச்சி அளவுலையும் வலம்புரி சங்கு இருக்குது. வலம்புரி சங்கட சைஸில் ஒன்றும் இல்லை, அது பெருசாக இருந்தாலும் சரி சின்னனாக இருந்தாலும் சரி அதனுடைய பலன் ஒன்று தான். எனவே சின்ன அளவிலாவது வலம்புரி சங்கை வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள். நான் சில பேரோட வீட்டில் பார்த்துருக்கேன், சின்ன போத்தலில் போட்டு தண்ணியை ஊற்றி கடல் தண்ணியை வச்சு அதுக்குள்ளே வலம்புரி சங்கை போட்டிருப்பினா 1 இன்ச்சி 2 இன்ச்சி அளவு தான் அந்த சங்கினுடைய அளவே இருக்கும். வலம்புரி சங்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை வலம்புரி சங்குக்கு இருக்குது. சில பேர் சின்ன வலம்புரி சங்கத்தை வாங்கி வெள்ளி கட்டி தங்கத்தை கட்டி பெண்டனா போட்டிருப்பினோம். சில பேர் வலம்புரி சங்கு சின்ன நிலம் மோதிரம் போட்டிருப்பினோம். சில பேர் வலம்புரி சங்கை தங்களுடைய ஆஃபீஸ் மேசையில் தண்ணியோட, வலம்புரி சங்கு எப்பவும் தண்ணியோடு இருக்கணும். ஒன்று தண்ணிக்குள்ளே வலம்புரி சங்கு இருக்கணும், அல்லது வலம்புரி சங்குக்குள்ளே தண்ணி இருக்கணும். ஏதோ நீரோடு தொடர்பு படுத்தி இருக்கும்போது வலம்புரி சங்கு அற்புத ஆற்றலை பெற்றிருக்கும் என்பது ஐதீகம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது. 100, 1000 இடம்புரி சங்குக்கு மத்தியில் ஒரு வலம்புரி சங்கு இருப்பதாக ஐதீகம். 1000 இடம்புரி சங்கு இருந்தால் அந்த இடத்துல வலம்புரி சங்கு ஒன்று இருக்கும். 1000 வலம்புரி சங்கு இருந்தால் அதில் அப்பான்ய சன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு இருக்கும். அப்பான்ய சன்யம் என்றா என்னென்றா, மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய சங்கு. மகாவிஷ்ணுவை சொல்கிறது சங்கு சக்கர கதாபாணி. சங்கும் சக்கரமும் கையில் வச்சிருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. சங்கு சக்கரம் கையில் வைத்திருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. ஒரு கையில் சங்கு வச்சிருப்பார், ஒரு கையில் சுதர்சன சக்கரம் வச்சிருப்பார். மகாவிஷ்ணு கையில் வச்சிருக்கிற சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம். ஸ்ரீ சுதர்சன சக்கரம் தான் மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சக்கரம். மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சங்குக்கு பேர் அப்பான்ய சன்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உயர்தரமுடைய வலம்புரி சங்கு. 1000 இடம்புரி சங்குக்கு இடையில் ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். 1000 வலம்புரி சங்குக்கு இடையில் இருக்கக்கூடிய அப்பான்ய சன்யம் என்கின்ற சங்கு தான் மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். பாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் ஊதிய சங்கு வலம்புரி சங்கு, அப்பான்ய சன்யம் என்கின்ற சங்கு. சங்கை எடுத்து சங்குக்குள்ளே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கிறது அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மை. இன்னும் பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். சங்கு ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சங்கு எப்பவும் தண்ணீரோடு இருக்க வேண்டும், அப்போ தான் அதனுடைய பலன் வேலை செய்யும். தண்ணீர் இல்லாமல் சங்கு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சங்கினுடைய அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்குவதற்கு சங்கு நீருடன் சேர்ந்து இருக்க வேண்டும். சங்குக்குள்ளே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி பச்சை கற்பூரம், ஆன்மீகத்தன்மை நிறைந்தது, அதிர்ஷ்ட மூலிகை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, லக்ஷ்மியினுடைய தன்மையை வசீகரம், லக்ஷ்மி வசிய சக்தி பெற்றது பச்சை கற்பூரம். அப்போ சங்கு வச்சு சங்குக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் வீட்டில் அல்லது உங்களோட ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய வீட்டில் வைத்திருப்பது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது. சங்குக்குள்ளே தண்ணீரை விட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் துளசியை போட்டு வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். துளசியும் போட்டு வைக்கலாம், பச்சை கற்பூரமும் போட்டு வைக்கலாம்,
வலம்புரி சங்கு வீட்டில் இருப்பது ரொம்ப விசேஷம். வலம்புரி சங்குக்கு பால் ஊற்றி வைக்கலாம். வலம்புரி சங்குக்குள்ளே பால் ஊற்றினா என்ன பிரச்சனைண்டா, ஒவ்வொரு நாளும் அந்த பாலை மாற்ற வேண்டும். வலம்புரி சங்குக்குள்ளே சுத்தமான பசும்பால் ஊற்றி வைப்பது சிறந்தது. ஆனால் பசும்பால் ஊற்றி வச்சா ஒவ்வொரு நாளும் பாலை மாற்றணும். துளசி போட்டு வச்சா கிழமைக்கு ஒருக்கா மாற்றுங்கோ. பச்சை கற்பூரம் போட்டு வச்சா கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா மாற்றலாம். பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சா மாதத்துக்கு ஒருக்கா, துளசியை ஊற்றி வச்சா கிழமைக்கு ஒருக்கா, பால் ஊற்றி வைத்தால் தினசரி அந்த பாலை மாற்ற வேண்டும். வலம்புரி சங்கினால் மகாலட்சுமிக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகச் சிறந்தது. வலம்புரி சங்கே லட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியது. அந்த வலம்புரி சங்குக்குள்ளே கொஞ்சம் பசும்பாலை ஊற்றி அந்த வலம்புரி சங்கினால் ஒரு சொம்புனால் லட்சுமிக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன லட்சுமி சிலைக்கு அல்லது ஆலயத்தில் லட்சுமி சிலைக்கு வலம்புரி சங்கினால் பால் அபிஷேகம் செய்வது மிக பெரிய வரப்பிரசாதம். லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் நிறைந்த செயல் அது. வலம்புரி சங்கினால் மகாலட்சுமிக்கு வீட்டில் எல்லாரும் சின்ன லட்சுமி சிலை ஒன்று வாங்கி வையுங்கோ. வலம்புரி சங்கில் பாலை ஊற்றி அந்த லட்சுமிக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறந்தது. வலம்புரி சங்குக்கு காயத்ரி மந்திரம் ஓம் பாண்ய சந்நியாய வித்மகே பாவமான்யாய தீமகே தன்னோ சங்க பிரச்சோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.